வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் எங்க வீடியோவை நீங்க உடனுக்குடன் பார்க்கலாம். வெல்கம் டு தமிழ் சமையல். இன்னைக்கு நம்ம வந்து நல்லா மொறுமொறுன்னு வெங்காய பக்கோடா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த பக்கோடாவை நீங்க செஞ்சு வச்சிட்டீங்கன்னா ஒரு 3 to 4 டேஸ்க்கு உங்களுக்கு கெட்டு போகாம அப்படியே இருக்கும். இதை வந்து நீங்க சாதத்துக்கு கூட அப்படி இல்லைன்னா ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக கூட நீங்க எடுத்து சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்டியா இருக்கும். ரொம்பவே வந்து சிம்பிளாகவும் பண்ணிடலாம். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் 6 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை ஆட் பண்ணிக்கிட்டேன். அடுத்து இது கூட ஒரு 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருந்ததை ஆட் பண்ணிக்கிட்டேன். அடுத்து 1 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட 1 கப் அளவு கடலை மாவு ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து இது கூட 1/4 கப் அளவு அரிசி மாவு, 1 கப் கடலை மாவுக்கு வந்து 1/4 கப் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து கலந்து விடுங்க. இப்போ இது கூட நல்லா சூடாக கொதிக்கிற எண்ணெயில் 1 கொள்ளிக்கரண்டி அளவு ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம பக்கோடாக்கு வந்து இப்போ பொரிக்க போகிறதுக்காண்டி நான் எண்ணெய் வந்து சூடு பண்ணிகிட்ருக்கேன். அந்த எண்ணெய் தான் நான் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி எண்ணெய் ஆட் பண்ணையில் உங்களுக்கு நல்லா வந்து மொறுன்னு கிடைக்கும் அந்த பக்கோடா. இப்போ அதை நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக வந்து தண்ணீர் ஆட் பண்ணிக்க போகிறேன். ரொம்ப தண்ணீர் வந்து ஆட் பண்ணிடாதீங்க. கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா அந்த மாவோடு சேர்த்து நல்லா வந்து கலந்து விடுங்க. இந்த மாதிரி நல்லா அழுத்தி பிசையில உங்களுக்கு பக்கோடா நல்லா வரும். இப்போ பாருங்கள், நல்லா நான் மாவு வந்து பிசைஞ்சு எடுத்துட்டேன். இப்போ நம்ம பக்கோடா போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லாவே வந்து சூடாயிருச்சு. இதில் நம்ம இப்போ பக்கோடா போட ஆரம்பிச்சிடலாம். கையை வந்து ரொம்ப எண்ணெய்க்கு பக்கத்தில் கொண்டு போகாமல் கொஞ்சம் மேலே வச்சே போடுங்க. ஏன்னா நீங்கள் பக்கோடா போடையில் எண்ணெய் வந்து கையில் தெறிக்கும். அடுப்பை வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சிடாமல் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு பக்கோடா நல்லா ஈவனாக வெந்து வரும். இப்போ நான் இன்னொரு சைடு வந்து இதை திருப்பி போட்டுக்கிறேன். நல்லா பொன்னிறமாக வர வரையும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா நம்மளுக்கு பொன்னிறமாக வந்துருச்சு. பக்கோடாவும் வந்து நம்மளுக்கு வெந்துருச்சு. இப்போ அதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்பவே சூப்பரான அண்ட் கிறிஸ்பியான ஆனியன் பக்கோடா வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணும்னு நினச்சா ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறந்துடாமல் தமிழ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.